வணக்கம். என்னுடைய பெயர் ரேகாமணி. நான் சொற்பொழிவாளர். புத்தக காட்சி ஒவ்வொரு வருடமும் ரொம்ப சிறப்பா ஒய்எம்சிஏ மைதானத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் 49வது புத்தக காட்சி. புத்தகத்திற்கு நாம செலவு செய்யக்கூடிய அந்த பணம் என்பது செலவல்ல, அது மூலதனம். அதனால புத்தகங்கள் வாங்கி படிக்கக்கூடிய பழக்கம் எல்லோருக்கும் நிச்சயமா வேணும். 180வது அரங்கு எண் சிவாலயம் பதிப்பகம் அதுல இருக்கோம். சிவாலயம் பதிப்பகம் சைவ நூல்கள் பொதிந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு பதிப்பகம் அப்படின்னு சொல்லலாம். உயர்ந்த ஒன்றை உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு செயல்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான பதிப்பகம் சிவாலயம். ஓலைச்சுவடிகள்ல இருக்கக்கூடிய அந்த நூல்களை எல்லாம் தேடி கண்டுபிடித்து பதிப்பித்து பல ஆண்டுகள் வெளிவருவதற்கு ரொம்ப சிரமப்பட்ட நூல்களை எல்லாம் பதிப்பித்து ஒரு அற்புதமான வடிவில் கொண்டு வந்து காலத்திற்கும் நின்று நிலைக்கக்கூடிய வகையில் பொக்கிஷமாக நாம பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழவேல் சிவாலயம் மோகனையா அவர்களுடைய சீரிய முயற்சியால ஒவ்வொரு நூலும் பதிப்பிக்கப்படுது. இப்ப அந்த நூலினுடைய அந்த ஒரு கட்டமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அழகா அது வந்து எவ்வளவு வருடம் நின்று நிலைக்கக்கூடிய ஒரு கட்டமைப்போட இருக்கு அப்படின்னு. நிறைய நூல்கள் உண்டு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தென்றமிழ் பயன் தருமயாதீன புலவர் முனைவர் அருணை வடிவேலு முதலியார் அவர்களால பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு, அதுல இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் கட்டுரை வடிவில் பதிப்பிக்கப்பட்ட ஒரு அற்புதமான நூல். இப்போ இந்த ஆசிரியர் நம்மோடு இல்லை என்றாலும் இவருடைய எழுத்துக்கள் மூலமாக அவர் நிச்சயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்னர் அவர் எழுதிய அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து மிக சிறப்பாக சிவாலயம் வெளியிட்டிருக்கிறது. சிவாலய தேவார ஒளிநெறி கட்டுரை 15 தொகுதி. தணிகைமணி வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்களினுடைய சீரிய முயற்சியால இந்த நூல் அமைந்திருக்கிறது. இப்போ ஒருவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அகராதியை வடிவமைக்க சொல்றதுதான் மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அகராதியை வடிவமைப்பது என்பது ரொம்ப சிரமம். அப்படி ஒரு அடுத்ததாக திருமுறை பதிகங்கள் ரொம்ப எளிமையா மாணவர்கள் படிக்கக்கூடிய திருமுறைகளை எல்லாம் தொகுத்து இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆளால சுந்தரர்னு அழைக்கப்படுறார். சிவபெருமானினுடைய வடிவமாகவே சிவபெருமானிலிருந்து தோன்றிய உருவமாகவே இவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. இசை தொடர்பான நூல்கள்ல அடுத்து ஒரு சிறப்பான நூல் தேவார இன்னிசை பயிற்சி சுப்பிரமணிய தேசிகர் அவர்களால் எழுதப்பட்டது. இப்போ இசையினுடைய தொன்மையை பெருமையை தமிழர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறது தேவார பாடல்கள் தான். அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய இந்த இசை நுட்பத்தை எல்லாம் விவரித்து இசை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு